السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين أما بعد فإن خير حديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى في القرآن المجيد وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا في القرآن الحكيم: اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. وقال أيضا: قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரஹ்மான் அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக. மேலும் அவன் சாந்தியும் சமாதானம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய அடிச்சொற்றை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபஈன்கள் மீதும் தாபஈன்கள் மீதும் முக்கியமாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும் உலகத்தில் இருக்கும் அனைத்து முஸ்லிம்கள் முஃமின்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் லோட்சமாக என்று கூறிய வண்ணம் இன்றைய சிறப்புரையாரும் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் அவனுடைய நாட்டத்தால் ஷஹரு ஷாபானுடைய மாதத்திலே நாம் நுழைந்திருக்கிறோம். இந்த ஷாபானுடைய மாதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய வழக்கம் இந்த மாதத்தில் என்னவாக இருந்தது, எதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமலாக அதிகமாக செய்யக்கூடிய அமலாக அவருடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் பொதுவாக வைத்திருந்தார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா ரஅய்துஹு அக்ஸர சியாமன் மின்ஹு ஃபீ ஷஅபான் ரவாஹுல் புகாரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற மாதங்களை விட அதிகமாக நஃபில் நோன்புகள் நோற்பதாக நான் பார்க்கிறேன் ஷாபானுடைய மாதத்தில், ரமதானை தவிர. புகாரியிலே பதிவாக இருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லிமிலும் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. இதில் என்ன தெரிய வருகிறது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அமல் இந்த மாதத்தில் குறிப்பிட்ட ஷாபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு வைப்பவராக இருந்தார். மற்ற மாதத்தில் நஃபில் நோன்பு உண்டு, வைப்பார். அதிகமாக மற்ற மாதங்களை விட நஃபில் நோன்பு நோக்கக்கூடியவராக இருந்தார் என்றால் அது ஷாபானுடைய மாதம். ஒரு சஹாபி வினவினார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில், யா ரசூலுல்லாஹ், இந்த மாதத்தில் எதற்காக நீங்கள் அதிகமாக நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள்? உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி இடத்திலே சொன்னார்கள், ரஜப் மற்றும் ரமதானுக்கு இடையே உள்ள மாதத்தை மனிதர்கள் மறந்து விடுகிறார்கள். கசீரும் மினன்னாஸ், நிறையவர்கள் அதை பற்றி அறிவதே கிடையாது. அப்படி என்ன இருக்கிறது இந்த மாதத்தில் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த மாதத்தில் அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சேர்க்கப்படுகின்றன. ஆகையால் நான் இந்த மாதத்தில் அதிகமாக நஃபில் நோன்பு வைக்கிறேன். என்னுடைய அமல் நான் நோன்பாளியாக இருக்கக்கூடிய நிலையிலே அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சேர்க்கட்டும். இந்த மாதத்தை குறித்தும் இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது. பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாழக்கிழமை திங்கட்கிழமை வைக்கிற நோன்புக்கும் ஒரு ஹதீஸ் இருக்கு. எதற்கு நான் இந்த நாளிலே நோன்பு வைக்கிறேன் என்று கேட்கப்பட்டது. அந்த திங்கட்கிழமையை பற்றி அந்த சஹாபியிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் பிறந்த அந்த நாள், அதற்காக நான் அல்லாஹ்விடத்திலே நன்றி செலுத்துவதற்காக அந்த நோன்பை வைக்கிறேன். ஒவ்வொரு திங்கட்கிழமையும், ஒரு திங்கட்கிழமை அல்ல,
ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம் நோன்பு வைக்கிறது. எதுக்குன்னா நன்றி, இந்த உலகத்தில் அல்லாஹ் என்ன அனுப்பலாம், அதற்காக நான் என்ன செய்கிறேன், நன்றி கடன்பட்டு அல்லாஹுக்கு அந்த நோன்பை வைக்கிறேன், அல்லாஹுக்காக. அதே போல் வியாழக்கிழமை எதற்கு நீங்கள் நோன்பு வைக்கிறீர்கள்? அப்பொழுது சொன்னார்கள், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சேர்க்கப்படும், அந்த நேரத்தில் நான் நோன்பாளியாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். ஷாபானுடைய மாதத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று ஒரு பலகீனமான ஒரு ஹதீஸை கொண்டு வந்து மக்களுடைய மனதை குழப்பி விட்டார்கள். அந்த பலகீனமான ஹதீஸ் என்னவென்றால், யார் ஷாபானுடைய பாதியை அடைந்து விட்டார்களோ அந்த பாதியை அடைந்ததற்கு பிறகு அன்றோடு அவர் நோன்பை நிறுத்தி கொள்ளட்டும், அதற்கு பிறகு அவர் நோன்பு நோக்க தேவையில்லை. இந்த விஷயத்தை, இந்த ஹதீஸை ஹதீஸுடைய உலமாக்களும் மேலும் அறிவிக்கக்கூடிய ராவியிலும் இருவர்களுடைய சங்கிலி ஒப்புக்கொள்ளவில்லை, ஒன்றாக இணைகிறது கிடையாது. ஹதீஸ்னா ஹதீஸுக்கு ஒரு பெரிய சங்கிலியே இருக்கு, இந்த செயின் சொல்லுவாங்க, அன் 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 சொல்லி அறிவிச்சுக்கிட்டே வருவாங்க. அதில் இரண்டவர்கள் காணவில்லை, இல்லை அவங்களுடைய பெயர் இருக்கு, ஆனால் அவர் இப்படிப்பட்ட பெயர் யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளப்படாது. லைஃபான ஹதீஸை கொண்டு மக்கள் என்ன செய்யறது, நிறைய பேர்கிட்ட இன்னைக்கு வந்து குழப்பம் இருக்கு. நம்ம ஹக்கில் இருக்கக்கூடிய குரான் சுன்னாவை ஃபாலோ பண்ணக்கூடிய முஸ்லீம்களே இந்த ஒரு குழப்பம் இருக்குது. என்னென்னா 15 ஷாபானுக்கு பிறகு நோன்பு வைக்கக்கூடாது, ஏன்னா வந்து ரசூலுல்லாஹ் வேணாம் சொல்லிட்டாங்க, அதுக்கு பிறகு நோன்பு வைக்கிறது ஹராம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிடையாது. அப்போ ரசூலுல்லாஹ் அதிகமாக நோன்பு வச்சதா ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அது என்ன? அவங்க மனைவி ஆயிஷா அம்மையார் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, நான் அதிகமாக நஃபிலான நோன்புகளை நோற்பதாக நான் காண்கிறேன் ஷாபானுடைய மாதத்தில், மற்ற மாதங்களை விட ரமதானை தவிர. ஏன்னா ரமதான் கடமையான நோன்பு, அங்கே நஃபில் நோன்பு நோக்க முடியாது. மற்ற மாதங்களில் நஃபில் நோன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்தார்கள். அப்போ அதிகமான நோன்பு இந்த ஷாபானுடைய மாதத்தில் நான் வைப்பதாக கண்டேன் என்று சொன்னது இந்த ஹதீஸுக்கு முரண்பாடாக இருக்கு. 15க்கு மேலே அவர் நோன்பு வைக்கக்கூடாதுன்னு சொன்னது ஒப்புக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அது புகாரியும் முஸ்லீமும் சேர்ந்து அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இது திருமீதியிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு தஈஃப் ஹதீஸ். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின்டியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் இருக்கும் பொழுது ஒரு வசனம் இறங்கியது. அந்த வசனத்தை இப்பொழுது உங்கள் முன்னால் ஓதி காட்டினேன். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீன. இன்றைய நாள் நான் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, உங்கள் மீது என்னுடைய நிஅமத்தையும் நான் பூர்த்தி செய்து விட்டேன். வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீன, நான் பொருந்திக் கொண்டேன் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுக்காக நான் பொருந்திக் கொண்டேன். அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்ன? இஸ்லாம். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். இது ஒரு வசனம். இந்த வசனத்திற்கு பிறகு நம்மில் யாரும் மார்க்கத்திலே எந்த ஒரு விஷயத்தையும் நுழைப்பதற்கும் அனுமதி கிடையாது, எந்த ஒரு விஷயத்தையும் குறைப்பதற்கும் நமக்கு அனுமதி கிடையாது. அப்படிப்பட்ட வசனம் இது. அல்லாஹ் முழுமைப்படுத்தியதற்கு பிறகு அதிலிருந்து எதையும் நாம் குறைக்கவும் கூடாது, அதற்கு அனுமதியும் நமக்கு கிடையாது. அதே போல் நமக்கு நல்லதாக தெரிகிறதே, நல்ல விஷயம்தானே, நன்மைதானே என்று சொல்லி புதிய விஷயங்களை நுழைப்பதும் கூடாது மார்க்கத்தில். இந்த வசனத்திற்கு ஏற்ப அமல் செய்யக்கூடியவர்கள் இன்று மிகவும் குறைவு. 100ல் இப்படி அள்ளினால் ஒரு 20 பேர் மாட்டுவாங்க, மொத்த 80 பேர் எங்க? அவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை இஸ்லாமாக மாற்றி பின்பற்றக்கூடியவர்கள் தான். அதற்கு உதாரணம் இங்கே இருக்கக்கூடியவர்கள். யோசிங்க, இதே ஏரியால, இதே முஹல்லால இன்னும் 2 நாள் கழிச்சு ஒரு பெரிய அனாச்சாரத்தினுடைய ஒரு விஷயம் நடக்கும். பள்ளி வாயில்களை அலங்கரித்து
கபரஸ்தான்களை அலங்கரித்து, மையவாடிகளை அலங்கரித்து, பெண்களுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கப்பட்டு அந்த இடத்திலே அவர்கள் சென்று ரூஹுகளை எதிர்பார்த்து அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து அவர்களுக்கு படைக்கக்கூடிய ஒரு அனாச்சாரம் பிதாத். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின்டியார்களே, இந்த விஷயத்தை நாம் நன்மை என்று நம்முடைய சமூகத்தார்கள் செய்கிறார்கள். யாருக்கு நன்மை சேர்க்க விரும்புகிறார்கள்? இறந்தவர்களுக்காக. அதில் அல்லாஹ்வையும் ரசூலையும் கொண்டு வந்து இணைத்து விட்டார்கள். அன்று இரவு மக்ரிபுக்கு பிறகு என்ன செய்யறாங்க? 3 யாசின் ஓதப்படுகிறது. ஒரு அல்லாஹுக்காக, இன்னொன்று ரசூலுக்காக, இன்னொன்று இறந்து போன மையத்துகளுக்காக. நவுது பில்லாஹி மின் தாலிக். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலும் நடந்தது கிடையாது. ஷாபானை, நிறைய ஷாபானை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திச்சார்கள். மதீனால போனப்புறம் நடந்தது கிடையாது. அதே போல் சஹாபாக்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எடுத்துக்கொள்ளுங்க, அவருடைய வாழ்க்கையிலும் எத்தனை ஷாபானை அவர் கழித்திருப்பார். இந்த 15வது இரவு இப்படி நடந்தது கிடையாது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சஹாபி, அவருடைய காலத்திலும் கிலாஃபத்திலும் அவர் எத்தனை ஷாபான் மாதத்தை அடைந்திருப்பார். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் அவர் செய்ததாக செய்தியில் பதிவாகவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய காலத்திலும் சரி, அலி ரலியல்லாஹுடைய காலத்திலும் சரி, ஏன் அதற்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் வந்தார்கள் கிலாஃபத்திலே, அவருடைய வாழ்க்கையிலும் எத்துணை ஷாபானை அவர் கண்டார். அந்த ஷாபானுடைய மாதத்திலே இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்தது கிடையாது. நம்முடைய மக்களுடைய புழக்கத்தில் இருக்கக்கூடிய இமாம்கள், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல், இவர்களுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து படித்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததை அவர்கள் பதிவு செய்யவே இல்லை. ஏனென்றால் நடக்கவே இல்லை. பராத்தி இரவு என்று ஒன்று இந்த மாதத்திலே கொண்டு வந்து நுழைக்கப்பட்டு பெருநாளை விட கோலாகலமாக கொண்டாட்டமாக கொண்டாடப்படுகிறதே, அது தாபையின்களாலும் பதிவிடப்படவில்லை, இமாம்களாலும் பதிவாக்கப்படவில்லை, அவர்களுக்கு பிறகு முஹத்திசீன்களாலும் பதிவாக்கப்படவில்லை. எந்த ஒரு விஷயமும் பதிவில் இல்லை. ஆனால் அவர்கள் ஆதாரத்தோடு அதை செய்கிறார்கள் என்றால் அந்த ஆதாரம் எல்லாம் தஈஃப், பலகீனமான ஆதாரங்களை கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? செயல்படுகிறார்கள். அப்படி சஹீஹான ஆதாரம் அவர்கள் கொடுக்கிறார்கள் என்றால் அது அந்த நாளுக்கானது கிடையாது, கத்ருடைய நாளுக்கானது. அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வசனம், குர்ஆன் முபாரக் ஃபீ லைலத்தின் முபாரக் என்று அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான். ஷஹ்ரு ரமதான், அந்த வசனம் இல்லை, இன்னொரு வசனம். குர்ஆனை நாம் ஒரு பரக்கத்தான இரவிலே இறக்கி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். ஆனாலும் அந்த இடத்தை கதிர் இரவு தான் குறிக்கும். அதற்கு ஒரு அத்தியாயம் சாட்சியாக இருக்கிறது. இன்றைக்கு நான் மக்ரிபிலே அந்த அத்தியாயம் முதல் ரக்காத்திலே ஓதினேன். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கதிர். இவ்வளவு தெளிவான வசனம், அந்த அத்தியாயமும் சாட்சியாகும். அல்லாஹ் கதருடைய இரவிலே குர்ஆனை இறக்கினான். ஆனால் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆதாரம் பராத் இரவுக்கு அந்த வசனம் தான். குர்ஆன் ஒரு முபாரக்கான இரவில் இறக்கப்பட்டுச்சு. அந்த இரவில் அல்லாஹ் முதல் வானத்தை தேடி வருகிறான். அந்த இரவிலே அல்லாஹ்வுடைய தூதரும் அன்றைய நாள் தூக்கத்தை தெளித்து விட்டு மையவாடியில் இருந்து துவா செய்தவாறு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கண்டார்கள் என்று சொல்லி தஈஃபான ஹதீஸை கொண்டு இறக்கி மக்களை திசை திருப்பி விட்டார்கள். ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலிருந்து வரும்பொழுது சத்தியம் செய்து வந்தான், யா அல்லாஹ், எனக்கு நீ நேரம் கொடுக்க வேண்டும், மௌத்து கொடுக்க கூடாது மறுமை நாள் வரை. மேலும் அலா சிராத்தி முஸ்தகீம், நான் சிராத்துல் முஸ்தகீம் மீது அமர்ந்து கொண்டு மக்களை வழிகெடுப்பேன். எப்படி? மார்க்க விஷயத்தை கொண்டு வந்து நுழைத்து புதியதாக நான் வழிகெடுப்பேன். தவறு செய்பவன் தவறை உணர்ந்து விடுவான். என்றாவது ஒரு விஷயத்தை நான் தவறு செய்கிறேன் என்று அவன் திருடினாலோ, அவன் விபச்சாரம் செய்தாலோ, அவன் கொள்ளையடித்தாலோ, அவன் கொலை செய்தாலோ, அவனுக்கு தவறை உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் யாராவது உணர்த்தினால் நிச்சயமாக உணருவான், நான் செய்தது பாவம்தான், தவறுதான் என்று. ஆனால் பிதாத்தை பொறுத்தவரையில்
அவர்களுக்கு நாம் எடுத்து வைத்தால் அது தவறு என்று அதை அவர்கள் உணரப்போவது கிடையாது. அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய பதில், நாம் நன்மை செய்கிறோம், நாம் நல்லது தானே செய்கிறோம், நாம் சவாபுக்கு தானே செய்கிறோம், நன்மை பெறுவதற்காக தானே செய்கிறோம், இதில் என்ன பாவம் இருக்கிறது, இதில் என்ன தப்பு இருக்கிறது என்று அவர்கள் கேட்பார்கள். திருடக்கூடியவன் தன்னுடைய தவறை உணர்ந்து அவன் திருட்ட விட்டுருவான். விபச்சாரம் செய்கிறவன் அவனுடைய தவறையும் தண்டனையும் உணர்ந்து அவனுடைய விஷயத்தை விட்டு அவன் செய்யக்கூடிய அந்த விபச்சாரத்தை விட்டு விடுவான். கொலை செய்பவனும் ஒரு நாள் அவன் திருந்துவதற்கு வாய்ப்புண்டு. ஏனென்றால் அவன் செய்வது பாவம் என்று உணர்த்துவதற்கு யாரால் ஒருவர் இருந்தால் அந்த உணர்த்தியதற்கு பிறகு அவன் விடுவதற்கு 100% வாய்ப்புண்டு. ஆனால் பிதாத் அனாச்சாரத்தை பொறுத்தவரையில் யாருக்காவது நாம் உணர்த்த இருந்தால் உணர்த்தியதற்கு பிறகும் அவர்கள் விடுவதற்கு வாய்ப்பு கிடையாது. அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்து கொடுத்தால் மட்டும்தான் உண்டு. சஹாபாக்கள் காலத்தில் குறைஷ் வாசிகள் சொன்ன வார்த்தை, குறைஷ் காஃபிர்கள் சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தை எடுத்து வைக்கும் பொழுது மா வஜத்னா ஆபாஅனா என்று சொன்னார்கள். நாம் நம்முடைய மூதாதையர்கள் என்ன பெற்றோமோ அதை செய்கிறோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கும் ஹக்கில் இருப்பவர்கள் ஒரு பாத்திலிடத்திலே, ஒரு பிதாத்வாதிகளிடத்திலே ஹக்கை சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்கிறது? மா வஜத்னா ஆபாஅனா. அங்க அல்லாஹ்வையும் ரசூலையும் அவங்க சொல்றது கிடையாது. நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்கள் செய்தார்கள், நாம் செய்கிறோம். அப்ப யோசிங்க, என்ன வித்தியாசம்? குறைஷி வாசிகளுடைய மக்கமா நகரத்தினுடைய காஃபிர்களுக்கும் இன்று இருக்கக்கூடிய முஸ்லிம் என்று போர்வையை போர்த்திக் கொண்டே பிதாத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களுக்கு என்ன வித்தியாசம்? இருந்தாலும் அவர்கள் நம்முடைய சகோதரர்கள், நாம் அவர்களை காஃபிர் என்று சொல்லிட முடியாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, காஃபிரை பார்த்தே காஃபிர்னு சொல்லக்கூடாது சொன்னாங்க. அவன் இஸ்லாத்துக்கு வந்துட்டானா? இப்போ இவங்க இஸ்லாத்திலே இருக்காங்க, ஆனால் இந்த பிதாத்தில் இருக்காங்க அப்படின்னா இவங்களை என்ன செய்யணும்? துவா செய்யணும். வழி கெட்டு போனவர்களுக்கு வழி அல்லாஹ் நடத்துவதற்காக துவா செய்யணும். தாயிஃப் நகரத்தில் அரசர்கள் எல்லாம், ஆட்சியாளர்கள், மிகப்பெரிய தலைவர்கள்லாம் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தாவா செய்யும் பொழுது இவன் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை கல்லை எறிந்து அடிக்க சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வும் அடி வாங்கினாங்க. சஹாபாவும் தடுத்தார். ஒரு சஹாபி போனாங்க கூட, ஸைத் பின் ஹாரிஸா அவர்கள் போனாங்க, தடுத்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரத்தம் சிந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிபட்டார்கள். அவங்க நினைச்சிருந்தா மலக்குமார்கள் இறங்கி வந்தாங்களே, சாபம் விட்டு இருக்கலாம், நசுக்கி விடுங்க, இவங்களை விடாதீங்க. மலையுடைய மலக்குமார்கள் எல்லாம் இறக்குனா அந்த இடத்துல. தாயிஃபுடைய நகரம் இன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா 2 மலைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு நகரம். இன்னைக்கு இவ்வளவு செழிப்பாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அல்லாஹ்வுடைய தூதருடைய துவா, ஹிதாயத்துக்காக செய்த அந்த துவா. அவங்க காஃபிரா இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள மன்னிச்சு என்ன செஞ்சாங்க? இவர்கள் யார் என்று நான் யார் என்று இவர்களுக்கு தெரியாது, யா அல்லாஹ் இவர்களுக்கு நீ நேர்வழி காட்டு, இவர்களுக்கு நீ நேர்வழி காட்டு, இவருடைய வாரிசுகளுக்கு நீ நேர்வழி காட்டு அப்படின்னு சொன்னாங்க. 10 வருஷத்துக்கு பிறகு மதீனாவிலுடைய வெற்றி, மதீனாவில் சென்று மக்காவை வெற்றி அடையும் பொழுது சற்று தாயிஃபுக்கு சென்று பார்த்தால் ஒரு காஃபிர் கூட இல்லை, எல்லாமே முஸ்லீம், எல்லாமே மார்க்கத்தை ஏற்றிருக்காங்க. சொல்வதற்கு ஒரு காஃபிர் இல்லை. இப்போ யோசிங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய துவா எப்படி பழிச்சு, எவ்வளோ பவர்ஃபுல். அவங்களுடைய உம்மத்து தான் நாங்கள், அவருடைய உம்மத்து தான் நாம். நாம் யாரையாவது சபிக்கலாமா? கிடையாது. அல்லாஹ் பார்த்துப்பான், தண்டனை கொடுப்பது அவனிடத்தில் இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, குல்ல பிதஅத்தின் தொலாலா வ குல்ல தொலாலத்தின் ஃபின்னார். அனைத்து பிதாத்துகளும் வழிகேடுகளாகும், அனைத்து வழிகேடுகளும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இவ்வளவு தெளிவான விஷயங்கள் இருந்தும் நம்முடைய சமுதாயத்தவர்கள் கண்மூடித்தனமாக உலமாக்கள் சொன்னார்கள், பெரியோர்கள் சொன்னார்கள், முன்னோர்கள் செய்தார்கள் என்று சொல்லி இந்த மாதத்தில் இப்படிப்பட்ட அமல்களை குர்ஆனில் உள்ள அத்தியாயங்களை வைத்தே ஆதாரமாக வைத்தே பின்பற்றுகிறார்கள் என்றால் நாளைக்கு பதில் சொல்லக்கூடியவர்கள் அவர்கள். அதற்கு நிச்சயமாக அதற்கு அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். ஆனால் அதற்கு முன்னால் நம்மிடத்திலும் கேள்வி உண்டு. அல்லாஹ் நம்மளையும் விட மாட்டான். நம்ம ஹக்கில் இருக்கோம், குர்ஆன் சுன்னாவை தான் ஃபாலோ பண்றோம், எந்த தப்பு செய்யறது கிடையாது, நம்ம என்ன குர்ஆன்ல இருக்கோ ஹதீஸில் இருக்கோ அதை தான் ஃபாலோ பண்றோம். அப்படி இருக்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய முஹல்லாவாசிகள் தவறான வழியில் இருந்த அந்த தருணத்திலே நாம் ஏன் அதை தடுக்கவில்லைன்னு அல்லாஹ் கேட்பான். முஹல்லாவாசிகளை விடுங்க, சொந்தக்காரங்களையே பிதாத்து செய்யக்கூடியவங்க இருந்தாங்கன்னா நீ ஏன் தடுக்கலன்னு அல்லாஹ் முதல்ல நம்மள்ட்ட தான் கேட்பான்.
மகன் நல்லா இருக்கான், குர்ஆன் சுன்னாவை ஃபாலோ பண்றான், வாப்பா உமா சரியில்லை, அவங்க என்ன செய்யறாங்க, பிதாத்துல இருக்காங்க, தவறான வழியில இருக்காங்க, அவங்களுக்கு மார்க்கம் சொல்றதுக்கு யாரும் இல்லை. ஆனால் மகனுக்கு தெரியுது தப்பு நடக்குது, தவறு செய்கிறார்கள். அந்த மகன் அவர்களை தடுக்கவில்லை என்றால் நாளை மறுமையிலே அவர்கள் செய்த அந்த விஷயத்திற்கு முதல் கேள்வி இவன்ட்ட தான் இருக்கும். நம்முடைய குடும்பத்தையே நம்ம எடுத்து பார்த்தோம்னா நிறைய பேர் இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த பராத் இரவுல புதிய ஆடைகளை போட்டு பள்ளிவாசலுக்கு போய் அந்த யாசினை ஓதி சிறப்பு தொழுகைகளை தொழுது கூட்டமாக உட்கார்ந்து ஜிக்ரில் எல்லாமே என்னென்ன ஜிக்ருகள் ரசூலுல்லாஹ் தனித்தனியாக செய்ய சொன்னாங்களோ அது கூட்டமாக ஓதி சத்தத்தை கிளப்பி ஓதி அதிகமாக தக்குவாவை இறையச்சத்தை உருவாக்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கிடையாது. அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்கிறான், உஜூஹு யௌமைதின் ஹாஷியா ஆமிலத்துன் நாசிபா. சூரத்துல் காஷியால அல்லாஹ் சொல்றான், மறுமை நாள்ல சில பேர்களுடைய முகம் பயத்தோடு இருக்கும். நன்மை இருக்கும், அப்பயும் பயத்தோடு இருப்பாங்க. ஆமிலத்துன் நாசிபா, உழைத்த அமல்கள் முயற்சி செய்து இந்த உலகத்தில் நிறைய அமல்களை செஞ்சு கொண்டு வந்து நிற்பாங்க. தொழுகை நோன்பு நிறைய விஷயங்கள் அவன்கிட்ட இருக்கும். ஆனா எல்லாமே அவனுக்கு தோணும் பொழுது அவன் செய்தது. மார்க்கத்தில் முறைப்படி அவன் செய்யல. எந்த வழிமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்களோ அதைப்படி அவன் செய்யவில்லை. அவனுக்கு என்னென்ன இந்த உலகத்திலே மக்களால் புதிய புதிய விஷயங்கள் நுழைக்கப்பட்டதோ அதை இஸ்லாம் என்று எண்ணி அதிகமாக அந்த விஷயத்தில் ஆர்வம் காட்டி ஆக்ரோஷமாக அமல் செய்து அல்லாஹ்ட்ட வந்து நிற்பான். அல்லாஹ் அந்த அமல்கள் எல்லாம் சொல்லுவான். அந்த அமல்கள் எல்லாம் எடுத்து தஸ்லா நாரன் ஹாமியா, தஸ்லா நாரன் ஹாமியா, தூக்கி நெருப்புல வீசுங்க, இது எல்லாத்தையும் எனக்கு தேவையே கிடையாது. அவ்வளவு உழைப்போடு அந்த இடத்தில் அவன் வந்து நிற்கும் பொழுது சந்தோஷமாகவும் இருக்கும், பயமாகவும் இருக்கும். ஏன்னா அவன் உழைத்த அமல் இருக்கும். ஆனா அந்த அமல் எல்லாம் சாம்பலுக்கு சமமாகிவிடும் நாளை மறுமை நாளிலே. யோசிங்க, பராத்து இரவுக்கு திக்ரு செஞ்சிருப்பான், அந்த இரவுக்கு தொழுது இருப்பான், அந்த இரவுக்கு கபரஸ்தான்ல போய் என்ன செஞ்சிருப்பான், துவா கேட்டிருப்பான், என்னென்னமோ செஞ்சிருப்பான். எல்லாம் நன்மை 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 என்று நாடி அவன் செய்திருப்பான். ஏன் அன்றைய நாள் நோன்பு கூட நோக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தோழர்களே, அல்லாஹ்வுடைய சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே, யோசிங்க, நோன்பு வைக்கிறார்கள். நோன்பு வைத்து அந்த நோன்பை முறிப்பதற்காகவும் பள்ளிவாசலிலே இஃப்தார் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நோன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதத்திலே குறிப்பிட்டு வைத்ததே கிடையாது. அந்த 15ஆம் இரவுக்கு நோன்பு வைத்து அந்த நாள் முழுமையாக இருந்து நோன்பாளியாக இருந்து அவர்கள் அந்த இரவை கழித்து அந்த நாளை கழித்து நோன்பை முறிக்கிறார்களே, யோசியுங்கள். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நம்முடைய மார்க்கத்தில் இருந்ததே கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மூடித்தனமாக நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய இஸ்லாமிய சமூகம் நிறைய பிதஅத்தில் விழுந்துருச்சு. இந்த ஷாபானுடைய மாதம் ரமதானுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தயாரிப்புக்காக வச்சாங்க. பிராக்டிஸ், பயிற்சி. இந்த ரமதானுடைய மாதத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானிலே அதிகமாக நோன்பு நோட்டார்கள். இதுவும் ஒரு காரணம். ரமதானுடைய அந்த கடமையான நோன்பு விட்டு போயிடக்கூடாது, அதை நாம் லேசாக கருதிவிடக் கூடாது. அதற்காக இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு நோட்டவராக இருந்தார். எந்த அளவிற்கு அதிகமான நஃபிலான வணக்கங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார். ஆனால் இன்னைக்கு நம்முடைய சமூகம் எப்படி ஆயிற்று என்றால், சில நாள்களை குறிப்பிட்டு வணங்கக்கூடிய நிலை வந்துருச்சு. மற்ற நாள்கள் எல்லாம் அந்த அளவுக்கு வணக்கம் இபாதத்து கிடையாது. உதாரணத்துக்கு வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை எடுத்துக்கோங்க. அந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அந்த கூட்டம் மற்ற நாள்லாம் எங்கே போகுது? வெள்ளிக்கிழமையிலே முழு நாளாக சொல்லலை, வெள்ளிக்கிழமை அந்த ஜும்மாவுடைய நேரத்தில் சொல்கிறேன். ஜும்மாவில் வரக்கூடிய கூட்டம் மற்ற நாள்களில் மற்ற நேரங்களில் எங்கே போகுது? குறிப்பிட்ட நாளில் இபாதத்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. முடிஞ்சு கேட்டால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜுமா நாளுக்கு மட்டும்தான் அல்லாஹ் கூப்பிட்றான், மற்ற நாளைக்கு கூப்பிடல. குர்ஆன்ல வசனம் இருக்கு, எடுத்து சொல்றான். யோசிங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்? பிதஅத்தை பற்றி சொன்னாலும் அவர்களுக்கு பிரச்சனை. அது உண்மை, அது நன்மை என்று சொல்லி நம்மிடத்திலே வாதம் செய்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, ஒரு முள் செடி வளரும் பொழுது அதை அப்படியே வெட்டி விட்டால் ஈஸியாக வெட்டி வீசிடலாம், சின்னதா இருக்கும் பொழுது.
அதுவே பெரிய மரத்தை போல் அது காட்சி அளிக்கும் பொழுது அதை நெருங்க கூட மனிதன் பயப்படுவான். ஏன்னா குத்திரும்னு தெரியும் அவனுக்கு. சின்ன இருக்கக்கூடிய அந்த செடியில முள் அவ்வளவு கனமா இருக்காது, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காது, கையிலே பிச்சிடலாம், அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காது. ரொம்ப அந்த செடி வளரும் பொழுதே அந்த முள்கள் மிக லேசா இருக்கும். இன்னைக்கு பிதாத்துடைய நிலைமை நம்முடைய சமூகத்தில் அப்படித்தான் இருக்கு. பெரிய ஒரு மரமாக நிற்கிது. யாரெல்லாம் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிறார்களோ அவர் அதை நெருங்க பார்த்தால் அவர்களுக்கு தான் அந்த முள்ளு குத்துகிறது. குடும்பமாக இருக்கட்டும், சொந்தமாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், உங்களுடைய உற்றார் உறவினர்களாக இருக்கட்டும், முஹல்லா வாசிகளாக இருக்கட்டும், நீங்களே இந்த முயற்சியை செய்து பாருங்களேன். நிச்சயமாக எதிர்க்கக்கூடியவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள், கேட்கக்கூடியவர்கள் மிகவும் குறைவு. என்னுடைய குடும்பத்திலும் சரி, உங்களுடைய குடும்பத்திலும் சரி, நிச்சயமாக பிதாத் இல்லாமல் இல்லை, கண்டிப்பாக இருக்கு. சொந்தத்தில் மனைவி சொந்தத்தில் தேடி பாருங்க, இருக்க தான் செய்யும். வாப்பாவுடைய சொந்தக்காரங்களை தேடி பாருங்க, இருக்க செய்யும். உமாவுடைய சொந்தத்தில் தேடி பாருங்க, கண்டிப்பாக இருக்கும். அது எப்படி வந்தது யோசிங்க. அது செடியாக இருக்கும் பொழுது யாரும் கண்டுக்கல. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு அகீதா, அது கொள்கை ஆயிருச்சு. கொள்கை அகீதா, அதை ஒரு கொள்கையாவே அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையா மாறிடுச்சு அவங்களுக்கு. வராத்திரவு அல்லாஹ் வரான், ஒரு முதல் வானத்துக்கு வரான், எல்லாம் கேளுங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா சொன்னாங்க? ஷாபானுடைய மாதத்தில் 15வது இரவுல, பராத்து இரவுல மட்டும்தான் முதல் வானத்துக்கு அல்லாஹ் வரானா? உங்களுக்கு நல்லா தெரியும், அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் முதல் வானத்துக்கு வருகிறான். 3வது இரவில. இரவை 3 பகுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரித்தார்கள். சூரத்துல் முஸம்மில் அல்லாஹ் சொல்றான், சுலுசைல் லைல், the third part of night, 3வது பாகம், இரவினுடைய 3வது பாகத்திலே எழுந்திரீங்கள், ஃபதஹஜ்ஜத், தொழுகுங்கள், நாஃபிலத்தக், உங்களுக்கு அது நஃபிலாக இருக்கும், அது எக்ஸ்ட்ராவா இருக்கும். அந்த தொழுகையை நபியே நீங்கள் எழுந்து நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அது கடமையான தொழுகை எல்லாம் கிடையாது. ஃபஜ்ர் இல்ல, லுஹர் இல்ல, அஸ்ர் இல்ல, மக்ரிப் இல்ல, இஷா இல்ல, இரவு நேரத்தில் தொழக்கூடிய தொழுகை. ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக் அல்லாஹ் சொல்றான். சுலுசைல் லைல், 3வது பாகத்திலே. அதை தொடர்ந்து ஒரு ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ் பதிவாகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 3வது இரவு பகுதியிலே முதல் வானத்தில் அல்லாஹ் வந்து அடியார்களிடத்திலே, யா பாகியல் கைர், நன்மையை நாடக்கூடியவர்களே வாருங்கள், வாருங்கள், நான் முதல் வானத்திற்கு வந்திருக்கிறேன், கேளுங்கள், கேளுங்கள், இடத்திலே நான் தர தயாராக இருக்கிறேன். ஆனால் அந்த இடத்திலே யாரும் கேட்பதற்கு நாதி இல்லை, கேட்பதற்கு யாருமே இல்லை. எல்லோரும் உறங்கி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இரவும் 3வது இரவினுடைய பகுதியிலே முதல் வானத்திற்கு அல்லாஹ் வருகிறான் என்று சஹீஹான ஹதீஸிலே பதிவாயிருக்கிறது. இவர்கள் என்று சொல்கிறார்கள், 15வது ஷாபானுக்கு அந்த வராத்து இரவு அன்று மட்டும்தான் அல்லாஹ் முதல் வானத்துக்கு வரான். அப்ப அந்த சஹீஹான ஹதீஸுக்கு முரண்பாடாக இருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அது புகாரியில பதிவாயிருக்கு, இந்த ஹதீஸ் எங்கேயுமே பதிவாகல. பராத்துடைய இரவுக்கு அல்லாஹ் முதல் வானத்துக்கு வரான். முதல் பராத்துடைய இரவுன்றதே ஷாபானுடைய 15 கிடையாது, அப்படின்னு ஒரு விஷயமே இல்லை. ஒரு ஸஈஃபான ஹதீஸை வச்சு என்ன செய்யறாங்க, முடிவு செஞ்சுட்டாங்க, அன்றைக்கு தான் பராத்துடைய இரவு. அதை தான் மக்கள் என்று என்ன செய்கிறார்கள், கண்மூடித்தனமாக மிகவும் அச்சுறுத்தல் இரையச்சத்தோடு இபாதத் செய்யறாங்க. மற்ற நேரத்துக்கான தொழுகைக்கு அவ்வளவு இரையச்சம் இருக்காது, அன்னைக்கு இருக்கும். ஸலாத்துல் கஸா என்று சொல்லி வருடம் ஒரு வருடம் முழுவதும் தொழுவாத தொழுகைகளை எல்லாம் அன்னைக்கு இரவு வந்து தொழுது கழிக்கிறான். யோசிங்க, எவ்வளவு முட்டாள்தனமாக நம்முடைய சமூகம் இந்த விஷயத்திலே அமல் செய்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின்டியார்களே, இந்த ஷாபானுடைய மாதம் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக நோன்பு வைத்தார்கள், அதிகமாக நன்மை செய்யக்கூடியவர்களாக, அதிகமாக ரமதானை அடைவதற்காக சஹாபாக்களுக்கு ஆர்வம் ஊட்டி கொண்டிருந்தார். அதுல இடையில ஒரு துவாவை கொண்டு வந்து வச்சுட்டாங்க, அல்லாஹும்ம பல்லிக்னா ரமதான் வாரிக்லனா ஃபி ரஜப வ ஷாபான். இது சஹீஹான துவாவே கிடையாது, அத்தன்டிக் கிடையாது. இது அல்லாஹ்வுடைய தூதர் இப்படிப்பட்ட ஒரு துவா செய்யவே இல்லை. ரமதானை எங்களை அடைய செய்வாயாக, மேலும்
நமக்கு ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத்து செய்வாயாக. இப்படிப்பட்ட ஒரு சஹீஹான துவா சஹாபாக்களிடமிருந்தும் தாபையன்களிடமிருந்தும் பதிவாகப்படவில்லை. மக்கள் உருவாக்கிட்டாங்க, அவ்வளவுதான். மக்களுக்கு என்ன இன்னைக்கு அரபிக் தெரியாம போச்சு? அவங்களே நோம்புக்கு நியத்தை உருவாக்கிட்டாங்க. நோம்புக்கு நியத்தை வைக்கிறது அவங்க உருவாக்கிட்டாங்க. நான் வைத்து சௌமகதி நான் அறுதி ஃபர்தி ஏதோ வருது, எனக்கு வாயில் வரலை, ஆனால் இருக்குது. நோன்பாட்டையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் உருவாக்கப்பட்ட அந்த துவா நீங்கள் பார்க்கலாம். வாயால் சொல்லக்கூடிய வார்த்தையை என்ன செஞ்சுட்டாங்க, அரபியில் துவாவாகவே ஆக்கிட்டாங்க. அப்போ இது செய்ய முடியாது அவங்களால. நவைத்து சௌமகதின், நாளை நான் நோன்பு வைக்க இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய அந்த ஃபர்தான நோன்பு, கடமையான நோன்பு, ரமதானுடைய நோன்பு என்று அரபியிலே எழுதி இன்னைக்கு நோன்பாட்டியில பதிவிட அளவுக்கு நம்முடைய சமூகத்துக்கு இன்னைக்கு நேர்ந்துருச்சு, தைரியம் வந்துருச்சு. நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு துவா உருவாக்கிட்டாங்க. அல்லாஹும்ம லகசும்து வபிக ஆமன்து வலைக அஃப்தர்து வதகப்பல் மின்னி. யோசிங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்த துவா என்ன தெரியுமா? பிஸ்மில்லான்னு நோன்பு திறந்து முடிச்சதுக்கு பிறகு தஹபத் தமவு அப்தலத்தில் ஒருக்கோ சபத்தல் அஜுரு இன்ஷால்லான்னு சொல்லி, இது சஹீஹான துவா. ஆனால் இன்னைக்கு மக்கள் எதை அதிகமாக பின்பற்றுறாங்க? நியத்து வைக்கலனா பயம். ஐயோ நோன்பு வைக்கல இன்னைக்குலாம், ஏன் நியத்தே பண்ணலை உஸ்தாத், நியத்தே செய்யலை பாய், எப்படி நோன்பு குபுலாகும்? யோசிங்க, எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு சிந்தனை இது. நியத்துன்றது மனசில் வைக்கிறது, வாயால் சொல்றது கிடையாது. நியத்துன்றது மனசில் செய்யக்கூடியது தான் நியத், எண்ணம். அந்த விஷயத்திலும் மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, வார்த்தைகளால் உருவாக்கிட்டாங்க எல்லா விஷயத்தையும். வார்த்தைகளால் மக்கள் வெளிப்படையாக சொல்லக்கூடியது நியத்து என்று நினைக்கிறாங்க. ஆனால் அது நியத்து கிடையாது. எண்ணம் என்றாலே அது மனதில் கொள்வது தான், வெளிப்படையாக சொல்வது கிடையாது. இன்னைக்கு அதுலேயும் நம்முடைய மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, புதிய புதிய துவாக்களை இறக்கி வச்சுட்டாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின்டியார்களே, இந்த வசனத்திற்கு கீழ் ஒருவர் 5 வேளை கடமை தொழுகையை குறைத்து நான் தொழுகிறேன், 4 கடமை தொழுகை எனக்கு போதும் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஃபஜர் எனக்கு வேணாம், வரத்துக்கு ரொம்ப சுஸ்தியா இருக்கு, முடியல ஹஸ்ரத், எனக்கு ஃபஜர் மாஃப், மன்னிச்சிருங்க, நான் லுஹர் அசர் மக்ரிப் இஷா கண்டினியூஸா தொழுதுக்கிறேன். ஹஸ்ரத் யாரு? அவர் உத்தரவு தந்துட்டாருன்னா அவன் தொழுதுடலாமா? நாளைக்கு ஹஸ்ரத்தையும் பிடிப்பான், அவரையும் பிடிச்சி நெருப்புல போடுவான். 5 வேளை கடமை ஆனதுக்கு பிறகு அந்த 5 வேளை கடமை தொழுகையை குறைக்கிறதுக்கும் நமக்கு அதிகாரம் கிடையாது. இல்லை நான் எக்ஸ்ட்ராவா ஒரு கடமை தொழுகை சேர்த்துக்கிறேன், 6 ஆக்கி 6 கடமையான தொழுகை என்று ஒரு நாளைக்கு நான் தொழுகிறேன் என்றால் அதுவும் கூடுமா? அப்படியும் மார்க்கத்திலே கூடாது. நம்ம கேட்கலாம், என்ன ஹஸ்ரத் கடமையான தொழுகை ஒன்று எக்ஸ்ட்ராவா போட்டுக்கிட்டு தானே தொழுகிறோம், நன்மைக்கு தானே செய்கிறோம் ஹஸ்ரத், எதுக்கு கூடாதுன்னு சொல்றீங்க? அதுதான்ப்பா கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சாங்களா? குர்ஆன் அவருக்கு தானே இறக்கப்பட்டது, வஹி அவருக்கு தானே இறக்கப்பட்டது. குர்ஆன் ஹதீஸ் இரண்டும் வஹி தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தைகளும் செய்கைகளும் செயல்களும் வஹி தான். அவருடைய மனதில் தோன்றது அவர் செய்தது கிடையாது, சொன்னது கிடையாது எப்போதும். அது குர்ஆன் அதற்கு சாட்சி. ஒமா யன்திகு அனில் ஹவா இல்லா வஹ்யூஹா. அல்லாஹ் சொல்கிறான், அவர் எப்பொழுதும் மனதில் வந்ததை பேசியது கிடையாது. இல்லா வஹ்யூஹா, என்ன வஹி அவருக்கு கொடுக்கப்படுகிறதோ அனுப்பப்படுகிறதோ அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப யோசிங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் மனதுக்கு வந்து சொன்னது கிடையாது. இப்போ உருவாக்கப்பட்ட ஹதீஸ்கள் அப்படி நமக்கு வழி நடத்துது நம்முடைய சமூகத்துக்கு. மௌது ஹதீஸ்கள் நிறைய பல ஆயிரங்களுக்கு மேல் இருக்கிறது. சஹீஹான ஹதீஸ் 7000 சொச்சம் என்றால் மௌது ஹதீஸ் உருவாக்கப்பட்ட ஹதீஸ் அதற்கும் மேலே இன்னைக்கு இருக்கு. இப்போ யோசிங்க, பிதாத்து அதனால தான் பரவுது. குர்ஆனும் சுன்னாவும் பின்பற்றாமல் யார் என்ன சொல்கிறார்களோ அது மார்க்கம். இந்த ஹஸ்ரத் இதை சொன்னாங்க, அந்த ஹஸ்ரத் இதை சொன்னாங்க, இப்படி செய்ய சொன்னாங்க, இதை செய்ய சொன்னாங்க, இதை ஓத சொன்னாங்க, இதை செஞ்சா இது நல்லது நடக்கும், அது செஞ்சா அது கெட்டது விலகி போகும் அப்படின்னு சொல்லி மக்களிடையிலே ஆர்வம் மூட்டுவதற்காக புதிய புதிய விஷயங்களை கொண்டு வந்து நுழைத்து முழுமையாகவே உண்மையான மார்க்கத்தை மறக்கடித்து விட்டார்கள். ஹக்கு என்னன்னு அவங்களுக்கு தெரியாம போயிருச்சு. 5 வேளை தொழுகையுடைய கடமையான பெயர்கள் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஞாபகம் இல்லை. யோசிச்சு சொல்லக்கூடிய நிலை நம்முடைய சமூகத்துக்கு இருக்கு. ஆனால் பராத் இரவு என்னன்னா சொல்லுவான், மேராஜ் இரவு என்னன்னா சொல்லுவான், மீலாது என்னன்னா சொல்லுவான், லைலத்துல் கத்ர் எப்பன்னா அதையும் சொல்லுவான், 27ஆவது ரமதான் சொல்லுவான். இப்ப யோசிங்க, எந்த அளவிற்கு பிதஅத் நம்முடைய சமூகத்தில் ஊடுருவி கிடக்கு. என்னுடைய டாபிக்குடைய 2வது பகுதி
ஷாபானுடைய மாதம் முடிஞ்சு வரக்கூடிய ரமதான், வர இருக்கின்ற இந்த ரமதானுடைய மாதம், ஷஹரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆனுடைய இந்த குர்ஆன் ஆனதை நாம் ஷஹரு ரமதானிலே இறக்கி வைத்தோம். இந்த குர்ஆனை இறக்கி வைத்தது மட்டுமல்லாமல் அதில் ஒரு இரவையும் நாம் வைத்திருக்கிறோம். அந்த இரவை பற்றி அல்லாஹ் சூரா கதிரிலே சொல்லிவிட்டான். அது என்ன இரவு? அதுதான் கதிருடைய இரவு. அந்த இரவுடைய சிறப்பையும் அல்லாஹ் சூரால சொல்லிட்டான். ஏன்னா யாரும் அதை பற்றி பொய் சொல்லிடக்கூடாது அப்படின்னு அல்லாஹ்வே சொல்லிட்டான். ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விட சிறந்தது அந்த இரவு. அந்த இரவுடைய சிறப்பு இதுதான். அந்த இரவுடைய நீட்டம் எவ்வளவு அளவு? ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய துலூ, ஃபஜ்ர் சாதிக் வரும் வரை அந்த இரவுடைய நீட்டம் இருக்கும். ஆனால் அது என்றைக்கு இருக்கிறது அல்லாஹ் சொல்லலை. ரமதானுடைய மாதத்தெல்லாம் இருக்கு, ஆனால் என்னைக்கு அது இருக்கும் அது அல்லாஹ் சொல்லலை. சொல்லிட்டாங்க, ஆனால் மறக்கடிக்க வச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் வெளியே வராங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வருகிறார்கள். வெளியே வந்து சஹாபாக்களிடத்திலே சொல்ல போகிறார்கள். 2 சஹாபாக்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காங்க. அவங்கள சந்திக்க போறாங்க. அங்கிருந்து அல்லாஹ் இதை செஞ்சுட்டான், தூக்கிட்டான். அப்படி என்ன செய்கிறீர்கள் இவர்கள்? என்ன பிரச்சனை, என்ன பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது? ஏதோ ஒரு விஷயத்தில் முரண்பாடு. 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் மறக்க செஞ்சுட்டான். இப்பொழுதுதான் அல்லாஹ் எனக்கு கதிர் இரவு பற்றி சொல்லியிருந்தான். உங்களுடைய அந்த விஷயத்தை பார்த்த உடனே அல்லாஹ் என்கிட்ட அதை தூக்கிட்டான், நான் சொல்லலை. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க? ஃபபாசு, தேடுங்கள், கடைசி 10 அதை தேடுங்கள் என்று சொல்லிட்டாங்க. சொல்ல வந்தவருக்கு மறந்து போய் அல்லாஹ் அதை மறக்கடிக்க வச்சு அந்த 10 இரவுல நீங்க தேடுங்க, அதிலும் ஒற்றைப்படை இரவிலே நீங்கள் அதை தேடுங்கள் என்று சொன்னார்கள். சிலவர்கள் 10 இரவும் முழிப்பாங்க, அல்ஹம்துலில்லாஹ். சிலவர்கள் 5 இரவு முழித்து அந்த இரவை தேடுவார்கள். சிறப்பு தான், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 10 தேட சொன்னாங்க. குறிப்பாக 5 ஒற்றைப்படை இரவுகளிலே அந்த இரவை தேடுங்கள். அடைந்து விட்டால் 1000 மாதங்களுடைய இரவுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு இரவுல அன்னைக்கு செய்யக்கூடிய இபாதத் அந்த அளவிற்கு சிறப்பானது. அந்த இரவை தான் இன்னைக்கு வரக்கூடிய, இன்னும் 2 நாள்ல வரக்கூடிய பராத் இரவோட ஒப்பிடுறாங்க நிறைய பேர். யார் யாரெல்லாம் அந்த இரவிற்கு பராத் இரவுக்கு இபாதத் செய்கிறாங்களோ என்ன செய்யறாங்க? அந்த இரவை தான் இந்த இரவோடு ஒப்பிட்டு இபாதத் செய்கிறாங்க. மன்னிச்சிருவான் அல்லாஹ், எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவான். தொழுவலாம், நிறைய தொழுவலாம். எல்லா விட்டு விடப்பட்ட எல்லா தொழுகைகளுக்கான மன்னிப்புக்கான தொழுகையில தொழுது அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் ஷார்ட்கட் ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது சைத்தான் கொண்டு வந்த வழிதான். ஏன்னா நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், சைத்தான் சிராத்துல் முஸ்தகீம் மீது உட்கார்ந்து கொண்டு வழி எடுப்பான் என்று சொன்னான். அவன் தவறு விஷயத்தை நம்ம இடத்துல ஏவ மாட்டான், நல்ல விஷயத்தையே ஏவுவான். ஆனால் அது குர்ஆன் ஹதீஸில் இருக்காது. அப்படிப்பட்ட விஷயங்களை ஏவி அவன் என்ன செய்வான்? நம்மள வழிகெடுப்பான். அவன் சொல்லிட்டான், தெளிவா அல்லாட்ட சொல்லிட்டான், நான் நீ கொண்டு வந்த அந்த சிராத்துல் முஸ்தகீம் நேரான வழி பாதையிலே நான் அமர்ந்து கொண்டு இவர்களை வழிகெடுப்பேன், சிலவர்களை தவிர. அந்த சிலவர்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள், அல்லாஹ்வை ஒருபொழுதும் மறக்க மாட்டார்கள், ஹக்கை ஒருபொழுதும் விட்டு கொடுக்க மாட்டார்கள், எந்நிலையிலும் அல்லாஹ்வுடைய அந்த நம்பிக்கையை அவர்கள் இழக்க மாட்டார்கள். பின்பற்றுதலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மாட்டார்கள். அவங்கள சைத்தான் நெருங்க முடியாது. உதாரணத்துக்கு உமர் ரலியல்லாஹு எடுத்துக்கோங்க. சொல்லப்படுகிறது, உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு தெருவில் வந்தா சைத்தான் மறு தெருவுக்கு ஓடிடுவானா. இப்போ யோசிங்க, அந்த அளவுக்கு இரையச்சம். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ்வியார்களே, நம்ம எல்லாருக்கும் வஸ்வசா வரதான் செய்யும். நம்ம யாருமே மலக்குமார்கள் கிடையாது. சஹாபாக்களுக்கும் வஸ்வாஸ் இருந்தது தான், தூதர்களுக்கும் வஸ்வாஸ் வந்தது தான். இதுக்கு உதாரணம் நிறைய நபிமாருடைய வரலாறுலே இருக்கு. சைத்தான் இடையில ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னது. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதும் உண்டு, உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதும் உண்டு. வஸ்வாஸ் என்பது வரும். யாருக்கு வரும்? ஈமான் உள்ளவர்களுக்கு தான் வரும், ஈமான் இல்லாதவங்க வராது. அதை மனசில் வச்சுக்கோங்க. சும்மா இந்த பிதாத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அவர்களை வழிகெடுப்பதற்காகத்தான் சைத்தான் வருவான் தவிர அவங்களுடைய தொழுகையில வஸ்வாசா செய்ய வரமாட்டான். ஏன்னா அவங்கள்ட்ட அவ்வளவு ஈமான் முழுசா இருக்காது, முழுமையா இருக்காது. ஆனால் முழுமையாக நம்பக்கூடியவரிடத்திலே சைத்தான் கெடுப்பான். தொழுகையில தான் அவன் சாவியை எங்க வச்சேன்னு கேட்பான், தொழுகையில தான் வீட்டில் என்ன சமையல்னு கேட்க வைப்பான், தொழுகையில தான் என்ன கொண்டு வர போற வீட்டுக்கு மனைவி கேட்குமே எல்லா விஷயத்தையும் அவன் கொண்டு தொழுகையில தான் வைப்பான். அப்ப யோசிங்க, நம்முடைய ஈமான் அதிகமாக இருந்தால், பலமாக இருந்தால் கண்டிப்பா சைத்தான் வருவான் நம்மள்ட்ட தான்.
ஏன்னா அவனை தான் கெடுக்கணும், அவனுடைய வேலையை அதுதான். இப்போ இன்னைக்கு தவறான வழியில் இருக்கவங்களாம் அவன் கெடுத்து விட்டா முடிஞ்சு, அவங்களை நெருங்க மாட்டான். அவங்க அது வந்து தீன் என்று ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ யாரு ஹக்கில் இருக்காங்களோ அவங்கள்ட்ட நெருங்குவான், வேற விஷயம் மூலியமா நெருங்குவான், வேலை விஷயமா நெருங்குவான், குடும்ப விஷயமா நெருங்குவான், நண்பர்கள் விஷயமா நெருங்குவான், உங்களுடைய தொழில் விஷயமாக நெருங்குவான். எப்படியாவது ஏதாவது வழியிலே இவனை வழி கெடுக்கணும், அதுதான் அவனுடைய டார்கெட். ரமதானுடைய மாதம் வருகிறது. எத்தனையோ நபர்கள் நமக்கு முன்னால் நம்மோடு இருந்தவர்கள் ரமதான் இப்ப வருதுன்னா அவங்க இல்ல, போன வருஷம் இருந்தாங்க. அவங்கள்ட்ட போன வருஷம் நீங்க பேசும்பொழுது அவங்க பல தடவை அடுத்த வருஷம் ரமதான்ல இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு பேசியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க இல்ல. இன்றைக்கு இந்த நாள் இந்த நேரத்தில் நீங்க அவரை பத்தி சிந்திக்கலாம், யோசிங்க. அல்லாஹ் அவங்களுக்கு மௌத்து கொடுத்துறான், அல்லாஹ் அவங்களை அழைச்சிட்டான், நம்மளை இன்னும் உயிரோட வச்சிருக்கானா என்ன அர்த்தம்? நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறான், நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறான் அல்லாஹ். இந்த ரமதானை நாம் அடைந்தால் ஒரு சிறந்த ஒரு மாற்றமான ஒரு ரமதானாக நமக்கு அமைத்து கொள்ள வேண்டும். இத்துணை ரமதான்களை நாம் கழித்து விட்டோம் யா அல்லாஹ், இந்த ரமதானை நாம் அடைந்து விட்டால் நிச்சயமாக ஒரு மாற்றத்துக்குரிய ரமதானாக நாம் மாற்றுவோம். நம்ம எத்தனை பேர் இப்படி இருக்கும்? நம்முடைய சமூகம் இன்னைக்கு நிறைய பேர் அதுக்கு அப்படியே மாறாக இருக்காங்க. பாண்டிச்சேரியில ஆரம்பிச்சா பஸ் சென்னை வரைக்கும் நான் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படிதான் நம்முடைய மக்கள் ரமதான்ல செஞ்ச நன்மையை அங்க ஆரம்பிச்சு வச்சுட்டாங்கன்னா நடுவுலாம் மறந்து போயிடுவாங்க. எங்கேயுமே எதுவுமே அதை பத்தி பேசவே மாட்டாங்க. அடுத்த ரமதான் தான் அவங்களுடைய டார்கெட்டு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படி நம்முடைய சமூகத்தில் இன்னைக்கு அமலை மாத்திட்டாங்க. ரமதான் வரும் பார்த்துக்கலாம், ரமதான் வரும் தௌபா செஞ்சுக்கலாம், ரமதான் வரும் அமல் செய்துக்கலாம், ரமதான் வரும் தராவி தொழுதுக்கலாம், ரமதான் வரும் குர்ஆன் ஓதிக்கலாம், ரமதான் வரும் சதகா செய்து கொள்ளலாம், ரமதான் வரும் நன்மை செய்து கொள்ளலாம். யாருக்கு தெரியும் மௌத்து எப்போ வரும்? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும் மரணம் எப்பொழுது அடைவோம் என்று, எந்நாளில் அடைவோம் என்று, எந்த நேரத்தில் அடைவோம் என்று, எந்த நிலையில் அடைவோம் என்று யாருக்கும் தெரியாது. நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள் நம்மோடு இருந்தார்கள், இன்று நம்மிடத்தில் இல்லை என்றால் மரணம் நிச்சயம். ரமதான் வந்து கொண்டுதான் இருக்கும், வருடம் வருடம் மறுமை நாள் வரை வந்து கொண்டுதான் இருக்கும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நாம் இருப்போமா அதை அடைவதற்கு? அதுதான் கேள்வி. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வியார்களே, இந்த ஷாபானுடைய மாதம் அடைந்து விட்டாலே நிறையவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். ரமதானை அடைஞ்சிருவோம், ரமதானை அடைஞ்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். துவா செய்வாங்க, தொழுகையில் கேட்பாங்க, அவங்களுடைய வார்த்தைகளால் அவங்க இந்த ரமதானை அடைவதற்காக நிறைய துவா கேட்பாங்க. இந்த ரமதானில் நான் வரணும், இந்த ரமதானை அடைந்து விடணும், இந்த ரமதானுடைய அந்த சிறப்பை நாம் அடைந்து கொள்ள வேண்டும், நன்மை செய்யணும், தொழுகணும். அதிகமாக அல்லாஹ் உடைய நாட்டம் நாம் இந்த உலகத்தில் அந்த ரமதான் வரை இருக்கணும் என்றால் இருப்போம். திடீரென்று மரணம் வந்து விட்டால் நாம் மறந்து விடுவோம். அதில் எந்த ஒரு யாரும் தடுக்க முடியாததை. வலை யுவஹிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. அல்லாஹ் சொல்றான், ஒரு நஃப்ஸ், ஒரு உயிருக்கு, ஒரு ஆன்மாவுக்கு அதனுடைய நேரம் நெருங்கி விட்டது என்றால் வலை யுவஹிரல்லாஹ், அல்லாஹ் அதை வந்து பொருட்படுத்தவே மாட்டான், லேட் பண்ணவே மாட்டான், தூரமாக்கவே மாட்டான், உடனே அதை எடுத்துருவான். அவன் சொல்லுவான், என்ன அனுப்பு. இறந்ததற்கு பிறகு கெஞ்சுவான் அல்லாஹ்ட்ட, என்ன அனுப்பு, நான் நல்லவனா இருந்துட்டு சதக்கா செஞ்சுட்டு வரேன். அல்லாஹ் சொல்லுவான், கிடையாது, போகக்கூடாது, போக முடியாது. யோசிங்க கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வினடியார்களே, இந்த வரக்கூடிய இந்த ரமதானிலே நாம் இருப்போமா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அதற்கு தயாரி நம்ம செய்யணும், அதற்கான பிராக்டிஸ் பயிற்சி நம்ம செய்யணும். இந்த ஷாபானுடைய மாதத்தில் முடிந்த அளவு திங்கள் வியாழன் நோன்பு வைக்க முயற்சி செய்யுங்க. முடிந்த அளவுக்கு திங்கள் வியாழன் நோன்பு, அல்லது மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த நடுப்பகுதியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்த அந்த நோன்பு ஐயாமுல் பீஸ், த ஒயிட் டேஸ், வெள்ளை நாட்கள் என்று சொல்வார்கள். 3 நாள், 14, 15, 16 இந்த நாட்கள், 13, 15, 13, 14, 15 இப்படிப்பட்ட இந்த நாட்களுடைய நோன்பை வைக்க முயற்சி செய்யுங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் வச்சாங்க, திங்கள் வியாழன் வைத்தது உண்டு, ஐயாமுல் பீஸ் நோன்பு நோர்த்தது உண்டு. இப்படிப்பட்ட இந்த நஃபிலா நோன்புகள் ஆத்தென்டிக்கா இருக்கு, அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சிருக்காங்க, வைத்திருக்கிறார்கள், சஹாபாக்களுக்கும் ஏவிருக்கிறார்கள் செய்யுங்கள் என்று. ஆனால் நஃபிலான நோன்பு கடமை இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? ரமதானுடைய நோன்பை விடக்கூடிய நிலை நம்முடைய சமூகத்தில் நிறைய பேர் பார்க்குறோம்.
என்னப்பா நோம்பா? ஒரு நௌஜவான், ஒரு சாத்தி, ஒரு நல்ல வாலிபரான சாத்திட்ட ஒரு நல்ல ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன், நோன்பா? இல்லை ஹஸ்ரத். நோன்பு இல்லை. ஏன் இல்லை? எதற்கு நோன்பு இல்லை? வேலை அப்படி. இது அல்லாட்ட சொல்ல முடியுமா? இது அல்லாட்ட சொல்ல முடியுமா? வேலை அப்படி. என்ன வேலை? வண்டியிலே சுற்றணும், மார்க்கெட்டிங் பண்ணணும், அலைச்சல், வெயில், வேர்வை, தாகம், இதெல்லாம் தான் அர்ப்பணிக்கிறதுக்காக அல்லாஹ் நோன்பு வைக்க சொல்கிறான். அவனுக்காக ஒரு மாதம் கூட நீ வைக்க மாட்டியா? அல்லாவுக்காக நோன்பு. நஃபிலான நோன்பு தான் வைக்கிறது கிடையாது. கடமையான நோன்பு இல்லாத அல்லாவுக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க மாட்டீர்களா? அவங்கள்ட்ட எந்த பதிலும் இல்லை. நாளைக்கு அல்லாட்டையும் என்ன செய்வாங்க? இப்படிதான் நிற்பாங்க. ஹஸ்ரத்துமார்கள் மன்னிச்சு விடுறதுக்கு அவங்க எல்லாம் கிடையாது. பரவாயில்லப்பா, நீ அவ்வளோ வேலை செய்யறியா, நோன்பு வைக்காத, ஒன்றும் இல்லை. நம்ம யாரும் சொல்ல முடியாது, நமக்கு சொல்றதுக்கு அனுமதியும் கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, உண்மையாகவே நம்முடைய சமூகத்தில் இன்னைக்கு ரமதானுடைய நோன்பு கூட என்ன செய்யலாங்க, பொடுபோக்காக விடக்கூடிய நிலைமை நம்ம பார்க்குறோம். பெண்கள் அவருடைய மாதவிடாய் காலத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் அவர்களுக்கு கடமை நோன்பு வைப்பது. ஏன்னா அவங்க வீட்டில் இருப்பாங்கன்னா நோன்பு வச்சாகணும், வேலைகள் இருந்தாலும் வச்சு ஆகணும். காலையில் நிற்கிறேன் கிச்சனில், சாயங்காலம் வரைக்கும் அங்கே தான் இருக்கிறேன், முடியலை என்னால் அப்படின்னு ஒரு பெண் நோன்பை விடுகிறார் என்றால் கஷ்டம். ஒரு ஆண், நான் காலை எழுந்து இரவுக்கு தான் வருகிறேன், என்னுடைய உழைப்பு எல்லாம் வெளியே தான் இருக்கிறது, என்னால் முடியவில்லை என்று சொல்லி நோன்பை அவன் விட்டு விடுகிறான் என்றால் அது பாவம். அதற்கு பரிகாரம் கொடுக்க வேண்டும். அல்லனா தொடர்ந்து 60 நாள் நோன்பு வைக்கிறோம். முடியுமா? தொடர்ந்து 60 நோன்பு வைக்க முடியுமா? யோசிங்க, யோசிங்க. தொடர்ந்து 60 நோன்பு வைக்க, இந்த 30 நோன்பு என்ன செய்யறாங்க, வெயில் அது இதுன்னு சொல்லி சாக்கு சொல்லி விடுறாங்க. வாலிபர்களை சொல்றாங்க, பெரியவங்களே இல்லை, வாலிபர்களுடைய நிலை இப்படி இருக்கிறது. நோயாளிக்கு எல்லாம் விடுப்பு கொடுத்துட்டான், பயணத்தில் இருப்பவர்களுக்கு எல்லாம் விடுப்பு கொடுத்திருக்கான். ஆனால் பலமுள்ளவர்களுக்கு விடுப்பு கிடையாது, நோன்பு வைத்துதான் ஆக வேண்டும். எந்த ஒரு சாக்கும் சொல்லி வர இருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாதத்திலே நாம் பலம் இருந்தும், செஹத்து, உடல் நன்றாக இருந்தும் நாம் நோன்பை விடுகிறோம் என்றால் நாம் பாவம் செய்கிறோம். அதை மனசில் வச்சுக்கோங்க. ரமதானுடைய மாதத்திலே நன்மைகள் செய்தால் அதிகம் நன்மைகள் எழுதப்படும், 70 மடங்கு. அதுவே ஒரு சிறிய பாவம் செய்தாலும் அது பெரும் பாவமாக கருதப்படும். அது என்ன வேணா இருக்கட்டும், ஒரு சிறிய பாவம் செய்தாலும் அது பெரும் பாவமாக கருதப்படும். யோசிங்க. ஏன்னா ரமதானுடைய மாதம் அவ்வளவு சிறப்புடைய மாதம். சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறன, நரகத்தினுடைய கதவுகள் மூடப்படுகிறன, சைத்தான்களும் தீங்கிழைக்கக்கூடிய ஜின்கள் சங்கிலியில் அடைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் நரகத்திலிருந்து ஒருவருக்கு விடுதலை கிடைக்கிறது. அப்படிப்பட்ட மாதம் ரமதானுடைய மாதம். அந்த மாதத்தில் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய அந்த நோன்பும் அப்படிப்பட்டதுதான். குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகுன். இதற்கு முன்னால் இருந்தவர்களுக்கு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதே போன்றுதான் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகுன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆகுவீர்கள் என்பதற்காக. இந்த நோன்புடைய நோக்கம் என்ன? இறையச்சத்தை கொண்டு வரணும். இதை வெறும் ரமதானுடைய நோன்பு, கடமையான நோன்பு, இந்த கடமையான நோன்பு மட்டும் வச்சுட்டா போதும், இதுக்கப்புறம் நம்ம அடுத்த ரமதான் தான் அப்படின்னு கிடையாது. இது ஒரு இறையச்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய மாதம், வரக்கூடிய இந்த ரமதானுடைய மாதம். வர இருக்கிற இந்த ரமதானுடைய மாதம் நம்மில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய மாதம். இதுக்கு முன்னால சிகரெட்டு, குட்கா, பான்பராக்கு போட்டுக்கிட்டு இருந்த இந்த ரமதான்ல இருந்து நான் ஒரு ரெசல்யூஷன், நியூ இயர் வந்தா மட்டும்தான் எடுக்கணுமா? ரமதானுடைய மாதத்தில் எடுங்க. சிகரெட்டு, பான்பராக்கு, குட்கா, கெட்ட வார்த்தை, அசிங்கமா பேச மாட்டேன், ஆபாசமா பார்க்க மாட்டேன், இதெல்லாம் இந்த ரமதானுடைய மாதம் ஆரம்பத்தின் வரை, இந்த ரமதானுடைய மாதம் ஆரம்பத்திலிருந்து நான் விட்டுடுறேன். இதுக்கு பிறகும் நான் இதை செய்ய மாட்டேன். நியூ இயர் வந்தால் மட்டும்தான் வாலிபர்கள்லாம் என்ன செய்வாங்க, பெரிய லிஸ்ட் போட்டு ரெசல்யூஷன் எடுப்பாங்க. கரெக்டாக ஜிம்முக்கு போகணும், கரெக்டாக இதை பண்ணணும், டயட் ஃபாலோ பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன், இதை பார்க்க மாட்டேன், அதை பண்ண மாட்டேன். இபாதத்துக்கான மாதத்தை அல்லாஹ் இறையச்சம் அதிகப்படுத்துவதற்காக ஏன் சொல்கிறான் என்றால், உங்களுடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதத்தை எல்லாம் கொண்டு வரான். வெறுமனே பாவத்தை மன்னிப்பதற்காக இந்த மாதத்தை எல்லாம் கொண்டு வரல. நீங்கள் இறையச்சம் அடைவீர்கள் என்பதற்காக எல்லாம் நோன்பு கடமாக்கியிருக்க அந்த மாசத்துல.
இப்போ யோசிங்க, வரக்கூடிய இந்த மாதத்திலே அல்லாஹ் நம்முடைய இறைச்சத்தை அதிகப்படுத்துவதற்காக கடமையாக்கி இருக்கிறான். நோன்பையும் நஃபிலான சில விஷயங்களையும் சஹாபாக்கள் இந்த மாதத்திலே செய்திருக்கிறார்கள். நம்ம நினைப்போம் ரமதானில் மட்டும்தான் தராவி, அதுக்கு பிறகு எதுவுமே கிடையாது. இரவு தொழுகை இருக்கே, எல்லா நாளும் தான் இருக்கு இரவு தொழுகை. என்ன ஜமாத்தா தொழுவக்கூடாது, மற்ற தனியாக தொழுவுங்க. ரமதானிலும் ஜமாத்தாக 2-3 நாட்கள் தான் ரசூலுல்லாஹி காலத்தை தொழுவப்பட்டுச்சு. அவர் வீட்டுக்கு ஓடி போயிட்டாரு, கடமையாக்கிடுவானோ அல்லான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க, வரல வெளியே. 2-3 நாட்கள் தான் ஆதாரம் இருக்கிறது. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் வீட்டு சஹாபாக்கள்லாம் வெளியே நிற்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ் என்னாச்சு? நான் பயப்படுகிறேன், நான் அச்சம், எனக்கு ஒரு அச்சம் ஏற்படுகிறது. அல்லாஹ் இங்கே இதையும் கடமையாக்கி விட்டான் என்றால் தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ யோசிங்க, அந்த நாள் இபாதத்துன்றது அந்த மாதத்தை குறித்தது கிடையாது. அந்த இபாதத்து எல்லா நாளைக்கும் குறித்தது தான். அந்த நாளைக்கு சிறப்பு இருக்குது, அந்த மாதத்துக்கு சிறப்பு இருக்குது. அதனால் எல்லாம் என்ன செய்யறாங்க, தொழுகிறாங்க. இப்போ அதுலேயும் குழப்பம், கருத்து வேறுபாடு நிறைய இருக்குது. நம்முடைய நோக்கம் என்ன? இபாதத்து செய்யணும், அல்லாட்ட ஒப்படைக்கணும், அவ்வளவுதான். இந்த குழப்பமான விஷயத்தில், கருத்து வேறுபாடு விஷயத்தில், தேவையில்லாத வாதத்தில் விவாதத்தில் முழு மாதத்தை கழிச்சிட்டோம்னா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இந்த ரமதானுடைய மாதம் நெருங்கி விட்டாலே சைத்தான் வந்துடுவான். என்னடா நெருங்க போறியா இவ்வளவு பெரிய மாசத்தை, இந்த ஒரு டாபிக்கை வை, தராவி போடு, சண்டையை ஒரு மாசம் ஃபுல்லா 8-20, 10-20, 15-60 போடு, பேசு, விடாத, அடிச்சு பிடிச்சி நாசம் பண்ணி எல்லாரையும் பேசு, எல்லாருடைய ஈமானையும் நொறுக்கு. இதே ஓடிக்கிட்டே இருக்கும். நம்முடைய நோக்கம் இபாதத்துன்றது நம்ம மறந்துடுவோம். அந்த மாசம் ஃபுல்லா இப்படியே போகும். இன்னொரு டாபிக்கை கொடுப்பான், இந்தா சூனியம் இருக்கா இல்லையா இதை பற்றி பேசு, அடிச்சுக்கிட்டு கடை பேசு. இஸ்லாமியர்கள் உங்களுக்குள்ளேயே சண்டையை போடுங்க. இந்த சிறப்பான மாதத்தையும் விடாதீங்க, இபாதத்து செய்யாதீங்க, இபாதத்து செய்யறவனையும் செய்ய விடாதீங்க. இதான் நடக்கும், இதான் நடக்குது சமூகத்தில் இன்னைக்கு, இதான் நடக்குது. ரமதானுடைய மாதத்திலும் இவ்வளவு ஃபித்னாக்கள் யாரு கொண்டு வர்றது? அவனுடைய வேலை. அவன் கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவான். நம்ம ஆளுங்க சிறப்பாக செய்வாங்க. அந்த மாதம் முடிஞ்ச அப்புறம் அவன் வந்து நம்மளை சந்திப்பான். நல்ல முறையில் இந்த ரமதானை கழிச்சியா, நல்ல முறையில் ரமதானை கழிச்சியா, சண்டை போட்டுக்கிட்டே நான் விரும்பின மாதிரியே இருந்தப்பா நீ, சந்தோஷப்படுவான். யோசிங்க கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வியார்களே, வரக்கூடிய இந்த மாதம், இருக்கக்கூடிய இந்த மாதத்திலே அல்லாஹ் நாம் என்னென்ன விஷயத்தை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. கண்மூடித்தனமாக மார்க்கத்தை பின்பற்றுவதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம்முடைய சமூகத்திலே எத்தனையோ பிதாத்துகள் பரவி கிடக்கின்றனையா அல்லாஹ், அந்த பிதாத்துகளை எல்லாம் அல்லாஹ் ஒழிப்பானாக. அந்த பிதாத்தை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டுவானாக, இதாயத்து செய்வானாக. நம்முடைய குடும்பத்தார்களில் அப்படிப்பட்ட வழிகளை யாரெல்லாம் பின்பற்றி கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு நேரான வழியை காட்டுவானாக. நாம் அந்த தவறை பார்க்கிறோம் என்றால் அந்த தவறை தடுப்பதற்கு அல்லாஹ் நமக்கு சக்தி தருவானாக. நாம் கையால் தடுக்க முடியவில்லை என்றால் வாயால் தடுப்பதற்கு சக்தி தருவானாக. வாயாலும் நம்மால் தடுக்க முடியவில்லை என்றால் மனதால் வெறுத்தி ஒதுங்குவதற்கு அல்லாஹ் நமக்கு சக்தி தருவானாக. ஏனென்றால் அவருடைய தூதர் சொன்னார்கள், தாலிக்கு அதாஃபுல் ஈமான், இதுதான் ஈமானுடைய கடைசி பலகீனமான பகுதி. அந்த பலகீனமான ஈமானும் நம்மள்கிட்ட இருக்காதா? மனதால் வெறுத்து கூட முடியாத போகிறதுக்கு சொல்லுங்க. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வியார்களே, அல்லாஹ் நாம் அனைவருக்கும் பாவத்தில் இருந்தும் ஃபித்னாக்களில் இருந்தும் நம்மை பாதுகாப்பானாக. பிதாத்தில் இருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சஹீஹான குர்ஆன், சுன்னா, அல்லாஹுடைய புத்தகம், மேலும் அல்லாஹுடைய தூதருடைய வழியை சிறப்பான முறையிலே நாம் உயிர் வாழும் வரை அதை பற்றி பிடித்து அதை பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.